சார் பாண்டியராஜன் சார் நார்த்து பேரு. நீங்க சொல்லியே கேட்க மாட்டாங்க என்ன சார்? சார் எக்ஸ்பிளனேஷன் பேப்பரே கொடுத்துட்டேன் சார். 100 கம்பம் மருந்தூர்ல உடஞ்சிருக்கு. நான் போய் ஒரு தெரு அலையிறேன் சார். அவர் அன்னைக்கு வரக்கூட இல்லைங்க சார். நாளைக்கு நான் ஒரு டிரான்ஸ்பர் போட்டுறேன் சார். நான் ஆமாங்க சார். என்னால உண்மையிலேயே சங்கடம். இப்படி பேச மாட்டேங்க வரைக்கும் சொந்தங்கள் கிடையாது. நீங்க இப்படி இருக்கிறீங்கன்னு என்னால தாங்கிக்க முடியல. ரொம்ப சங்கடமா போயிடுச்சு. சரி சார், இது உடனே என்னன்னு பாக்க சொல்லுங்க. அவர் இல்ல அவருக்கு நாளைக்கு கன்னியாகுமரி அனுப்பிச்சிடுவேன். நான் அவரை உடனே போட சொல்லுங்க. கரண்ட் அவரை ஸ்பாட்டுக்கு வர சொல்றேன் சார். அவர் வரமாட்டார் சார். இங்கேயோ தாம்பரம் தான் வீடுங்க சார். 12 மணிக்கு ஒரு 5 மணிக்கு கிளம்பி வரோம். அவங்க ஏரியே சொல்றாங்க. இதுக்கு மேல நம்ம ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல சார். அவர் எந்த பிளாக்? நம்மளுடைய ஓரிக்கை பிளாக் அவரு. ஆமா சார். நம்ம ஓரிக்கை காஞ்சிபுரம் டவுன் எல்லாம் அப்படிதான் சார். அவரால் தான் நிறைய பிரச்சனை சார். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலைங்க சார். சார் நான் காலையில இதை பத்தி நான் பேசுறேன் திருச்சி. ஆமாங்க சார். நீங்க தயவுசெய்து பேசிட்டு இப்ப ஏடி உடனே ஸ்பாட்டுக்கு வர சொல்றேன் சார். வந்து பாப்போம். உடனே கரண்ட் கொடுக்க சொல்லுங்க. நம்ம உடனே சொல்லுங்க. ஓகே. அதான் நான் சொன்ன மாதிரியே தான் வேணும்னே தான் பண்றாங்க. இவர் பேசுறவர் கலெக்டர் ரேங்க், அவரு பெரிய அதிகாரி. அவரு எவ்வளவு போராட்டியும் சாதாரண இந்த ஏஐ பண்ற வேலை இதெல்லாம் இருந்தா தவட மேலே கொடுக்கலாம். அவ்வளவு போவாது. என்ன பண்றது? இல்லம்மா, நாளைக்கு நான் பேச விட மாட்டேன். என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கணும். நான் தான் கரண்ட் இப்பதானே சார் 10-15 நாளா அந்த பிரச்சனை. ஓல்டேஜ் பிரச்சனை எல்லாமே இந்த 10-15 நாள் தானே அந்த பிரச்சனை. 2-3 வருஷமா இருக்கா? நம்ம இறங்கி 1 வருஷம் ஆகுது. அதுக்கு உண்டான மெட்டீரியல் வரலன்றாங்க சார். நான் தனி கவனம் செலுத்து சார். நான் தம்பி வச்சுட்டு நான் பாக்குறேன் சார். ப்ளீஸ் கொஞ்சம் எனக்கு நேரம் கொடுங்க. நான் நன்றி சொல்ல வந்திருக்கேன். இப்ப உங்க கஷ்டத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா? ஒரு வாரத்துக்குள்ள நிரந்தர தீர்வு நான் பண்ணி கொடுத்துறேன். நன்றி நன்றி நன்றி. வாக்களித்த அத்துணை நல்வள்ளங்களுக்கும் உங்களுடைய